ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை மார்னிங் வீடியோல நாம வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த எக்ஸாம் டேட் பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருக்கு. அந்த டவுட் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நாம வந்து கிளாரிஃபை பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய கடைசி 9 நாட்களுக்குள்ள என்னென்ன டாபிக்லாம் ரிவிஷன் பண்ணணும், அதே இது லாஸ்ட் ஷிஃப்டா வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்னென்ன படிக்கணும், ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்னென்ன ரிவிஷன் பண்ணணும், சிசிஏ கேண்டிடேட் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன டாபிக்லாம் படிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். சோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு சடனா ரயில்வேல இருந்து இந்த எக்ஸாம் டேட் பத்தின நோட்டீஸ் வந்ததும் ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நோட்டீஸை பார்த்து ஷாக் ஆயிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம், ஒன்ஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ரயில்வேல இருந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து நவம்பர் 25க்கு மேல எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். கரெக்டா நவம்பர் 27ஆம் தேதியில இருந்து குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டவுட் அப்படின்னா, 27 நவம்பர்ல இருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரை டேட் கொடுத்திருக்காங்க மேம். அப்ப கிட்டத்தட்ட 50 நாளு கிட்ட நமக்கு இருக்கு. அப்ப இந்த 50 நாளும் கண்டினியூஸா எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த 50 டேஸும் கண்டினியூஸா எக்ஸாம் நடக்காது. சோ இந்த 27ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இடையில வந்து சாட்டர்டே சண்டே வரும். ஓகே, பெரும்பாலும் சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. அது போக கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும். ஓகே, நிறைய டேஸ் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 25 பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ் வரும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும்போதும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வைக்க மாட்டாங்க. அது போக ரிமைனிங் டேஸ்ல தான் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. சோ எல்லாருக்கும் ஒரே ஷிஃப்ட்ல ஒரே நாள்ல எக்ஸாம் வச்சு முடிக்க முடியாது. சோ வேரியஸ் ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே, ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ 27ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு 16 ஜனவரி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இடையில சில நாட்கள் வந்து என்ன இருக்கும், லீவா இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில ஷிஃப்ட் ஈஸியா இருக்கும், சில ஷிஃப்ட் மாடரேட்டா இருக்கும், சில ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, அப்ளை பண்ணக்கூடிய அதாவது எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈஸியான பேப்பர் இருக்காது, எல்லாருக்குமே மாடரேட்டா இருக்காது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. நார்மலைசேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் வந்து குரூப் டில பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்னங்கிறத ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, அந்த ஷிஃப்ட்ல யாரு டாப்பரா வராங்களோ அவங்க எல்லாரையும் நார்மலைஸ் பண்ணி அப்படியே தூக்குவாங்க. எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ, பிஇடிக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த நார்மலைசேஷன் மூலமா இது பண்ணுவாங்க. அப்ப ஈஸியான ஷிஃப்ட்ல ஒரு பையன் வந்து ஒரு 60 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் செலக்ட் ஆகல, ஒரு 55 மார்க் வாங்கியிருக்க பையன் செலக்ட் ஆகல அப்படின்னா டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல ஒருத்தர் வந்து 50 மார்க் வாங்கியிருப்பாரு, இல்ல 45 மார்க் வாங்கியிருப்பாரு, அவர் வந்து செலக்ட் ஆகிருப்பாரு. அதுதான் நார்மலைசேஷன். ஓகேவா? ஈஸியான ஷிஃப்ட், மாடரேட், டிஃபிகல்ட் எல்லாருக்கும் காமனா சேர்த்து பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இருக்கக்கூடிய 9 டேஸ்ல என்னென்ன பண்ணணும்? சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எக்ஸாம் வருது, இந்த நவம்பர்ல எனக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த 9 டேஸுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லயாவது நீங்க 100% கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸும் சயின்ஸுங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய கடல். ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு பெரிய கடல். அதுல வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் கேக்குறாங்க. சோ எக்ஸாம் பேட்டர்ன் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரீசனிங்ல வந்து 30 கொஸ்டின், மேக்ஸ்ல வந்து 25, சயின்ஸ்ல 25, ஜென்ரல் அவேர்னஸ்ல 20, 100 கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. 100 மார்க், 1.5 மணி நேரம் டைம், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நீங்க ரீசனிங் மேக்ஸோட சிலபஸ் அது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 100% நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு நான் சொல்லல. ரீசனிங் மேக்ஸ் அது நீங்க தரோவா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ ரீசனிங்ல உங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 30 அவுட் ஆஃப் 30 வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க எழுதணும். ஏன்னா இருக்க 4 சப்ஜெக்ட்ல ஈஸியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் தான். இதுதான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். யாராலனாலும் இதுல 30க்கு 30 வாங்க முடியும். நீங்க டாப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா கூட போதும், வெறும் 30 நாள்ல ரீசனிங் முடிச்சிடலாம். ரயில்வே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 நாள் தான் டைம். சோ கண்டிப்பா இவ்ளோ நாள் 1 இயர் நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஜனவரி மாசமே நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். 7-8 மாசத்துக்கு, ஒரு 7-8 மாசம் ஆயிருச்சு. அப்படிதானே? 10 மாசத்துக்கு மேலே ஆகிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னே நம்ம சொல்லலாம். அப்ப அந்த 1 இயர்ல
நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரீசனிங் மேக்ஸோட சிலபஸ் ஆவது நீங்க இப்போதைக்கு நல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்ப ரீசனிங்ல உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 30க்கு 30 நீங்க வாங்கணும். ஓகே, அப்ப நீங்க இப்ப மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இந்த 9 டேஸ் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எக்ஸாம் வருது, ஃபர்ஸ்ட் டேயே எக்ஸாம் வருது அப்படின்னா, நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ளே அட்லீஸ்ட் 2 ஃபுல் மார்க்காவது எடுக்கணும். ஓகே, 2 ஃபுல் மார்க் போதும். நான் உங்களை வந்து ஃபுல்லா 9 நாளும் கண்டினியூஸா 9 மார்க் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லல. 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் தரவா எடுங்க. அதுல உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70க்கு மேல வர்ற மாதிரி கொண்டு போங்க. ஓகே, சோ இப்போ அந்த 70க்கு மேல கொண்டு வரது எப்படி அப்படின்னா, ரீசனிங்ல நான் என்ன சொன்னேன், 30 கொஸ்டின் 30 மார்க், இதுல ஃபுல் மார்க் டார்கெட். ஓகே, இதுல ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா ஈஸியான சப்ஜெக்ட், டைமும் ரொம்ப எடுக்க போறது கிடையாது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஃபிகர் வச்சு நிறைய கேட்பாங்க. ஒரே ஒரு டாபிக் தான் நீங்க பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதுவும் பாத்தீங்கன்னா ஈஸியான பசிலா தான் இருக்கும். ரொம்ப பெரிய லென்த்தியான பசில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸ்ல 25 கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, அந்த 25க்கு நீங்க வந்து ஒரு 20க்கு மேல எடுக்கிற மாதிரி பாத்துக்கணும். 25க்கு எவ்வளவு எடுக்கணும், 20 பிளஸ் கம்மி ஆகாம எடுக்கணும். அது 5 மார்க்கு கூட விடக்கூடாது. 25க்கு 25 நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மத்த 2 சப்ஜெக்ட்லயும் நீங்க என்ன பண்ணிரலாம், ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணா கூட போதும். ஓகே, இதுல 30 அவுட் ஆஃப் 30, இதுல 20ல இருந்து ஒரு 22 வச்சுக்கிடுவோமே. தெரியாம கேர்லெஸ் மிஸ்டேக்லயோ இல்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் சுத்தி விடுற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கூட மினிமம் ஒரு 20 to 22 வச்சுக்கலாம். அப்போ ஓவராலா ரீசனிங்கும் மேக்ஸும் சேர்த்து எவ்வளவு மார்க், 50. ஓகே, 50 மார்க் வர்ற மாதிரி ஆச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும், சயின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சிருக்கணும். இந்த டைம்ல, இந்த உங்களுக்கு கொடுத்த அந்த டைமுக்குள்ள நீங்க படிச்சிருக்கணும். ஜனவரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டேட் டைம் இருந்துச்சு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மூணும் சேர்த்து பிசிக்ஸ்ல அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. எது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்பேர் பண்ணும்போது, கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாவோ இல்ல கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் அதிகமாவோ பயாலஜில கொஞ்சம் கம்மியாவோ கேட்டு ஓவராலா 25 கொஸ்டின். அந்த 25க்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15ஆவது நீங்க ஸ்கோர் பண்ணணும். ஒரு டாப்பர், சயின்ஸ் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 20, அட்லீஸ்ட் 25க்கு ஒரு 10ஆவது நீங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா, அப்பதான் நம்ம அந்த கட் ஆஃப் அந்த பார்டர்லயாவது இது பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதா? 25க்கு ஒரு 15ஆவது நீங்க எடுக்கணும். அப்ப இதுல 15ங்கும் போது என்னாச்சு, 65 ஆச்சா? 70க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு நான் சொல்றேன், லாஸ்ட் மினிட்ல மேக்ஸும் ரீசனிங்கும் தான் நமக்கு ஸ்கோர் பூஸ்டரே. ரீசனிங்ல ஃபுல் மார்க், மேக்ஸ்ல 20க்கு மேல இல்லனா 20ஆவது எடுக்கணும். அப்ப 50 ஆச்சு. சயின்ஸ்ல வந்து ஒரு 15ஆவது 100% அக்யூரசில எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க மார்க் டெஸ்ட் போடணும். ஓகே, அதுக்கு மேல உங்களால எடுக்க முடியுதுனாலும் சூப்பர், நீங்க டாப்பராவே வந்துடலாம். நான் இப்போதைக்கு என்ன சொல்றேன்னா, அந்த எய்ம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 70க்கு மேல கொண்டு வந்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல 20 இருக்கு அப்படின்னா அந்த 20ல நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமின்னு இப்ப உட்கார்ந்து ஏல இருந்து இசட் வரைக்கும் படிக்க முடியாது. ப்ரீவியஸா நடந்த எக்ஸாம்ல கேட்ட ஜிகேல உள்ள ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமில என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்திருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. ஓகேவா, நீங்க வந்து ரயில்வே பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா நடந்த பேப்பர்ல அதிகமான கரண்ட் அஃபேர் வந்து கடைசி 6 மாசத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கடைசி 1 இயர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா 9 நாள் தானே டைம் இருக்கு. இதுல 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லனா ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர், கடைசி 3 மந்த்ஸ். நவம்பர் அப்படின்னா அப்படியே பின்னாடி போங்க. ஓகேவா, அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட். ஓகே, இந்த 3 மாசம் முடிஞ்சா 6 மாசம் படிச்சிருங்க. இல்லனா இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சிருங்க. ஓகே, சோ எம்சிக்யூ ஃபார்மட்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை அப்படியே படிச்சிருங்க. ஓகே, அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போது இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல ஓவராலா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து ஒரு 10 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. 10 மார்க்கு 100% அக்யூரசியோட நீங்க அட்டென்ட் பண்ணிட்டாலே உங்க ஸ்கோரை பாருங்க 75 கிட்ட வந்துரும். ஓகே, இதுல 60, 60, 15, 75 கண்டிப்பா ஷுவரா 75 கிட்ட என்ன பண்ணிரலாம், ஸ்கோர் பண்ணிரலாம். நீங்க 75, 80 இதெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஒரு சேஃபான இதுல இருக்கீங்க குரூப் டில. நான் இதுதான் டார்கெட்னு வச்சு பண்ணுங்கன்னு சொல்லல. நிறைய ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்க. ஆனா மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது எப்படி வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. எந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தெரியல. ஒரு பதட்டத்துல தப்பா ஆன்சர் பண்ணிடுறாங்க. தெரிஞ்ச கொஸ்டின்லயே மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், ரீசனிங்ல வந்து 30. ஓகேவா, எக்ஸ்கியூஸே கிடையாது. 30 அவுட் ஆஃப் 30. மேக்ஸ்ல 20ஆவது எடுக்கணும். மினிமம் 20ஆவது எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சயின்ஸ்ல ஒரு 15. ஓகேவா, சோ அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 10. கரண்ட் அஃபேர் எல்லாமே கரண்ட் அஃபேர்ல இருந்தே உங்களுக்கு 20க்கு 10 கொஸ்டின் வந்துரும். கடைசி 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே முக்கியமானது படிக்கும்போது கண்டிப்பா இதுல ஒரு 10 அடிச்சிடலாம். சோ 75 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பா அந்த கட் ஆஃபை விட உங்க மார்க் வந்து ஒரு 5 மார்க் இல்ல 7 8 மார்க் வந்து அதிகமா இருக்கும். உங்க கேட்டகரி பொறுத்து கட் ஆஃப் வந்து மாறும். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 85க்கு மேல 80க்கு மேல இப்பவே உங்களோட மார்க் டெஸ்டோட ஸ்கோர் வருது அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்கோர் தான். அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த கடைசி 9 டேஸ்ல நான் இருக்கேன், நான் ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த ஸ்கோரை கொண்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க. ஓகே, எனக்கு ஒருவேளை 27ஆம் தேதி எக்ஸாம் வருது மேம், நான் ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கேன், நான் சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தேன் அப்படின்னா எனக்கு டார்கெட் எவ்வளவு வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 40 to 50க்குள்ள நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிசிஏ கேண்டிடேட்டுக்கு. போன டைம் வந்து 1 lakh கிட்ட வேகன்சி இருந்துச்சா, சோ போன டைம் வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க் 20 மார்க் எடுத்தவங்க எல்லாம் உள்ள போனாங்க. சோ இந்த டைம் சிசிஏ கேண்டிடேட்டும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அட்லீஸ்ட் நீங்க வந்து 40 to 50க்குள்ள உங்களோட ஸ்கோர் வருதான்னு பாருங்க. உங்களுக்கு 60 மார்க் 70 மார்க்லாம் வருதுன்னா ரொம்ப சூப்பர், நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கலாம் சிசிஏ கேண்டிடேட். அதே மாதிரி ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க 80க்கு மேல ஸ்கோர் பண்றீங்க, 70க்கு மேல ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியா நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி சிசிஏ கேண்டிடேட் இப்ப லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணணும், உங்களுக்கும் ரீசனிங் தான் 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 25 எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சிசிஏ ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் இல்லைன்னா ஒரு 13 மார்க். ஓகே, 10ல இருந்து ஒரு 12 மார்க். ஏன்னா 10 மார்க் மேக்ஸ்ல எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. சிம்பிளிபிகேஷன் வரும், ஈஸியான ஏஜ் டாபிக் வரும், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாபிக் வரும். இப்படி அங்கங்க ஈஸியான டாபிக்ல நீங்க அடிச்சீங்கன்னா கூட 12 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிரலாம், அட்டன் பண்ணிரலாம். அது போக சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் சேர்த்து 25க்கு ஒரு 8ல இருந்து 10 மார்க் எடுத்தீங்கன்னா போதும். சோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 25 17 37 37 10 47 வந்துருச்சா? சோ 50 கிட்ட நெருங்கிருச்சு. ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 3ல இருந்து 4 மார்க் இல்ல 5 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்றீங்க 20க்கு. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க அதாவது ரீசனிங்கும் மேக்ஸும் தான் உங்களுக்கும் ஸ்கோரிங் டாபிக். ஓகேவா? சோ இதுல ஒரு 25 இதுல ஒரு 12 இல்ல நான் மேக்ஸும் நல்லா போடுறேன் சிசிஏ கேண்டிடேட், ரீசனிங்கும் நல்லா போடுறீங்க அப்படின்னா நீங்க இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிரலாம், 50 மார்க் மேல ஸ்கோர் பண்ணிரலாம். அப்போ உங்களோட கட் ஆஃப் விடையே நீங்க எக்ஸீடா மார்க் எடுத்துடலாம். புரியுதா? சிசிஏ கேண்டிடேட் லாஸ்ட் மினிட்ல இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ரீசனிங் மேக்ஸ் தான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஏன்னா சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் எப்படி கேட்பாங்கிறது நமக்கு தெரியாது. ரீசனிங்கும் மேக்ஸும் பொறுத்த வரைக்கும் 15 டாபிக் தான். சோ சிசிஏ கேண்டிடேட் ரீசனிங்ல 25 கொஸ்டினாவது போடுற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்ஸ்ல ஒரு 12 இல்ல 12ல இருந்து 15 வச்சுக்கோங்க. ஓகே, சோ அதே மாதிரி சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 5 கொஸ்டின் ஒழுங்கா போட்டா கூட என்ன பண்ணிரலாம், சிசிஏ கேண்டிடேட் சூப்பரான ஸ்கோர் வாங்கிட்டு கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு 9ஆம் தேதி எக்ஸாம் இல்ல, எனக்கு லாஸ்ட் ஷிஃப்ட்ல தான் எக்ஸாம் வருது, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 16ஆம் தேதி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜனவரியில தான் எக்ஸாம் வருது இல்ல டிசம்பர் கடைசியில தான் எக்ஸாம் வருதுன்னா குறைஞ்சது 1 மாசம் டைம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 1 மந்த் டைம் இருக்கும். இந்த 1 மந்த்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப புதுசா உட்கார்ந்து நான் புக்கை திறந்து இனிமேதான் படிக்க போறேன் அப்படின்னா அது கஷ்டம், அது யாராலையுமே இனிமே முடியாது. இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வேணா புதுசா படிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்ப இருக்க ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ஒரு 5 மார்க் டெஸ்டாவது எடுக்கணும். மினிமம் நான் சொல்றேன் 5 ஃபுல் டெஸ்டாவது எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி நான் உங்களுக்கும் அதான் சொல்றேன், ரீசனிங்ல நீங்களும் ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க. இதே டார்கெட் தான் உங்களுக்கும். ஓப்பன்ல வர ஸ்டூடெண்டா இருக்கீங்க, கடைசியில தான் எக்ஸாம் வருது அப்படின்னா ரீசனிங்ல 30 மார்க், மேக்ஸ்ல 25க்கு ஒரு 22 இல்லைன்னா 20வது ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15வது எடுக்கணும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 10வது ஸ்கோர் பண்ணணும். இப்படி ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டில ஈஸியா உள்ள போயிடலாம். அப்போ இந்த லாஸ்ட் எக்ஸாம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 16/1/2026 தான் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடி குரூப் டில நிறைய ஷிஃப்ட் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஷிஃப்ட் இல்ல ஒரு 30 ஷிஃப்டாவது நடக்கும். ஓகேவா? இன்னும் நமக்கு வந்து எந்தெந்த ஷிஃப்ட் எந்தெந்த டேட்ல எக்ஸாம்ங்கிறதுக்கான நோட்டீஸ் வரல. அது நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. 27ஆம் தேதியில இருந்து எந்தெந்த டேட்ல எக்ஸாம் நடக்குது, எந்தெந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் இருக்குங்கிறத அடுத்த ஒரு நோட்டீஸ்ல நமக்கு ரயில்வே 2 நாள்ல கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு எத்தனை ஷிஃப்ட் வருதுங்கிறது தெரிஞ்சிடும், எத்தனை டேஸ் எக்ஸாம் நடக்குது, எத்தனை ஷிஃப்ட் நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப அந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஷிஃப்டா வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்ல 27ஆம் தேதிக்கு அப்புறமா எக்ஸாம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிங்க. அது எல்லாத்தையும் ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணுங்க. அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். அதே கொஸ்டின் வராது, அதே மாதிரி. இப்போ இங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இல்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில வந்து இல்ல கெமிஸ்ட்ரியில ஏதாவது ஒரு வேதி வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க அப்படின்னா
அதே வேதி வாய்ப்பாடு மாதிரியே ஒரு கொஸ்டின் வரும். இல்ல ஏதாவது OH தொகுதினா என்ன, CHO தொகுதினா என்ன, இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா அதே மாதிரியான டைப் கொஸ்டின் வேற மாதிரி அங்க கேட்பாங்க. அப்ப அந்த டாபிக்கை நம்ம படிச்சுக்கணும். ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 4 மாசத்தோட தான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கவங்க என்ன பண்ணணும், முந்தின ஷிஃப்ட்ல கடைசி 4 மாசம் தான் கேட்டிருக்காங்கன்னா 4 மாசத்துல உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி முந்தின ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல இருந்து சம் கேட்டிருக்காங்கன்னா என்ன டைப் ஆஃப் சம் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்கோர்ல இருந்து அந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பா ஒரு +10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த லாஸ்ட் ஷிஃப்ட்ல போகக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு 40 மார்க் இப்ப ஸ்கோர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் மார்க் டெஸ்ட்ல. அவருக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேக்குறாங்களோ அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பா அவரோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 10ல இருந்து 15 மார்க் ஒரு CCA கேண்டிடேட் பார்த்துட்டு இருக்காருன்னா அவரோட ஸ்கோர் வந்து ஒரு 55 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் நான் இப்பவே ஒரு 55 எடுக்கிறேன் அப்படின்னா அந்த அனலைஸ் எல்லாமே பார்க்கும்போது 65ல இருந்து 70 வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அனாலிசிஸ் வீடியோ மட்டும் பார்க்க கூடாது. அதை அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதுல என்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த டைம்ல எக்ஸாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி போனீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் டில ஒரே ஒரு எக்ஸாம் தான். நான் முன்னாடி இருந்தே உங்களுக்கு சொன்னேன் இந்த டைம் வந்து குவாலிஃபிகேஷன் மாத்த மாட்டாங்கன்னு. ஏன்னா ஜட்மெண்ட் வந்து ரயில்வேக்கு சாதகமா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும், மாத்த மாட்டாங்க, படிங்க படிங்க படிங்கன்னு ஜனவரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் குரூப் டிக்கு போட்ட வீடியோல பாருங்க எல்லாத்துலயும் படிங்க படிங்க படிங்கன்னு தான் சொல்லிட்டே இருந்தோம். கேஸ் அப்டேட் பத்தி எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம், உங்களுக்கு சாதகமா தான் வரும், எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஜட்மெண்ட்டும் வந்துச்சு, எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. இப்ப எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பாருங்க, பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணுங்க. உங்க லெவலை பாருங்க, வீக் ஏரியாஸ் எங்கெங்க இருக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. மேக்ஸ் ரீசனிங் தான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட், அதுல நல்லா போக்கஸ்டா பண்ணுங்க. சயின்ஸையும் ஜெனரல் அவேர்னஸையும் விட்டுருங்கன்னு சொல்ல வரல, இது ரெண்டுலயும் இவ்வளவு மார்க்னு எய்ம் பண்ணிக்கோங்க. 55க்கு இவ்வளவு மார்க் எடுத்தே தீருவேன்னு எய்ம் பண்ணுங்க. அது போக சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நான் சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகேவா? நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சில ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டாப்பரா இருப்பீங்க, இப்பவே டெஸ்ட் போடும்போதே நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க, 80 85 ஸ்கோர் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம லைவ் டெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் குரூப் டிக்கு 10-15 ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஜனவரியில இருந்து ஒரு ஏப்ரல்ல இருந்தே நம்ம ஃப்ரீ மெகா லைவ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோமா, ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு 15 டெஸ்டாவது கொடுத்துருப்போம் ஃப்ரீயா. 15 ஃபுல் டெஸ்ட் வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்டா கொடுத்திருந்தோம். உங்களுக்கு ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியும் கொடுத்தோம். நிறைய பேர் சொன்னாங்க எக்ஸாமே வராது, இந்த மேம் என்ன லைவ் டெஸ்டா கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. பட் அந்த லைவ் டெஸ்டையும் பார்த்துட்டு நாம சொன்னதை கேட்டு ஒழுங்கா கரெக்டா படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட், அந்த நம்பிக்கையோட படிச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாமுக்காக ரெடியா இருக்காங்க. ஓகேவா? சோ எப்பவுமே அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த வாரம் சாட்டர்டே வந்து ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்டையும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இது நம்ம கொடுக்கக்கூடிய லாஸ்ட் டெஸ்ட். இந்த குரூப் டிக்கு நாம கொடுக்கக்கூடிய கடைசி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் இந்த வாரம் சாட்டர்டே வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? சோ அந்த டெஸ்டையும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணிட்டு எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பாருங்க, பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா இது பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு, அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்க ரயில்வேல இருந்து என்னென்ன அப்டேட் கொடுக்காங்களோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாவே நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இனியாவது டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 27ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா ஷிஃப்டோட அனாலிசிஸும் பண்ணுவோம். எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுல என்னென்ன சயின்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க, என்னென்ன ஜிகே கொஸ்டின் கேட்டாங்க, அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறது எல்லாத்தையுமே அந்த அனாலிசிஸ் வீடியோல சொல்லுவோம். சோ 27ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய அனாலிசிஸ் வீடியோவையும் பாருங்க. நான் இப்போ லாஸ்ட் மினிட்ல இருக்கேன், இந்த ரிவிஷன் பண்றதுக்கு மேக்ஸ் ரீசனிங்க்கு என்ன பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம யூடியூப்ல மேக்ஸ் அண்ட் குரூப் டி அண்ட் NTPCல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதோட வீடியோஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அந்த வீடியோஸையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் போன ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், அந்த கொஸ்டின்ஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? சோ எல்லாத்தையுமே கரெக்டா பாருங்க, டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ எனக்கு லாஸ்ட்ல தான் மேம் எக்ஸாம் வருது, நான் இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் கூட எடுத்ததே கிடையாது, நான் வந்து குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்.
ஓகேவா? உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து குடுத்திருப்போம். இனியாவது டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா டெஸ்ட்டே எடுக்காம ரியல் எக்ஸாம்ல போய் இருக்கும்போது நமக்கு எந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எத லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணுங்கிற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்காது. ஒரு பதட்டமா இருக்கும். அதனால எக்ஸாம் போறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்டாவது எடுங்க. ஓகேவா? சோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாரி இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50 ஃபுல் மார்க் இல்லைன்னா n நம்பர் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாம் டாப்பர். n நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. மார்க் டெஸ்ட்ல ஒரு 70 to 75 ரேஞ்சில கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. சில பேர் சிலபஸே பாதி தான் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு 55 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணுவாங்க மேக்ஸ் ரீசனிங் வச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு லாஸ்ட் மினிட்ல என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே படிங்க. எதுவுமே நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. குரூப் டினா என்னன்னே தெரியாத ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்டாவது எடுங்க. ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் 27/11/2025 இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 19/11/2025 நாளைக்கு சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க மேம். அப்போ 19ஆம் தேதி எல்லாருக்குமே சிட்டி இன்டிமேஷன் வந்துருமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கலாம். உங்க எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். இதை வந்து நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனாலும் ஏன் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருதுன்னு தெரியல. 27ஆம் தேதி எக்ஸாம்னா அந்த ஸ்டூடெண்ட் 23ஆம் தேதி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு 27ஆம் தேதி எக்ஸாம், உங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அவருக்கு 23ஆம் தேதியே ஹால் டிக்கெட் வந்துரும். 23 நவம்பர்ல. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 16ல இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி தான் என்ன வரும், ஹால் டிக்கெட் வரும். சோ இதுலயே பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்போது சில சென்டருக்கு வந்து ரீ எக்ஸாம்லாம் வைப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் ஆகல, இல்ல கொஸ்டின் பேப்பர் சம்டைம்ஸ் அவுட் ஆகிரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த சென்டருக்கு மட்டும் தனியா ரீ எக்ஸாம் வைப்பாங்க. இதுலயும் நிறைய பேருக்கு டவுட், எனக்கு சொல்லியிருக்க டேட்ல நான் வந்து எக்ஸாம் எழுத போகல அப்படின்னா எனக்கு வேற டேட் மாத்தி கொடுப்பாங்களா மேடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிலாம் மாத்தி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ சிட்டி இன்டிமேஷன் வரும்போதே உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து சொல்லிருவாங்க. எந்த ஷிஃப்ட் எந்த ஊர்ல எக்ஸாம் நடக்குங்கிறதையும் சொல்லிருவாங்க. உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வரும்போது எந்த காலேஜ்ல எக்ஸாம் நடக்கோ அந்த காலேஜோட அட்ரஸ், ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே டீடைலா கொடுத்துருவாங்க. சிட்டி இன்டிமேஷன் எதுக்காக அப்படின்னா தூரமா ஒரு சிட்டில எக்ஸாம் போடுறாங்கன்னா அதுக்கு பினான்சியலா மணி அரேஞ்ச் பண்ணணும். இல்ல அந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு ரூம் ரெடி பண்ணணும், நம்ம தங்கணும், முந்தின நாளே போய் தங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரியர் முன்னாடி ஏற்பாடுகள் எல்லாமே பண்றதுக்கு தான் சிட்டி இன்டிமேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாள்ல சிட்டி இன்டிமேஷன் வரும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாள்ல ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க எக்ஸாம் டேட்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி கணக்கு வச்சுக்கோங்க. 10 நாள் இல்லைன்னா ஒரு 8 நாளைக்கு முன்னாடி கணக்கு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் சிட்டி இன்டிமேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 நாள் 7 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷனே சொல்றாங்க. பேருக்கு வேணா நோட்டீஸ்ல 10 days பிஃபோர் சிட்டி இன்டிமேஷன் பாத்துக்கலாம்னு போடுறாங்க. ஆனா 8 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் வருது. 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்னு போடுறாங்க. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியுது. நீங்க இந்த கணக்குப்படியே வச்சுக்கோங்களேன். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணுங்க. யுவர் சிட்டி இஸ் நாட் yet லைவ்னு வருதுன்னா அடுத்த நாள் செக் பண்ணுங்க. நம்ம வேலை என்ன, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போறோம், ஆர்ஆர்பி வெப்சைட்ல போய் செக் பண்ண போறோம். நமக்கு வேலை வேணும் இல்லையா? சோ அப்போ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒன்னொன்னையும் ஒவ்வொரு ப்ராசஸையும் கடந்து போகலாம். ஓகேவா? சோ அதனால எல்லாமே தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது போகையும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் வந்ததுமே நிறைய பேருக்கு ஷாக் ஆயிட்டாங்க. எல்லா குரூப்புக்கு போனாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரே சேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரியலா ஃபேக்கா, ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல இன்னும் வரல அப்படின்னா இது உண்மையா இருக்காதா? ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணல எக்ஸாம் டேட். அலகாபாத் வெப்சைட் இருக்கு இல்லையா, பிரயாக்ராஜ், சோ அதுலதான் ஃபர்ஸ்ட் டேட் வந்து இது பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் போபால் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஆர்ஆர்பி வெப்சைட்லயே எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ரியல் தான். இதை வச்சும் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அந்த பார்டர்ல நிக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி போயிருங்க. ஏன்னா ரொம்ப மார்க் கம்மியாகி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா கூட வருத்தமா இருக்காது. அந்த பார்டர்ல கட் ஆஃப் ஒரு 65 வைக்கிறாங்கன்னா நாம ஒரு 63, 62 எல்லாம் எடுத்து மிஸ் பண்றோம், இல்ல ஒரு 0.5 எல்லாம் மிஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால என்ன பண்ணிருங்கன்னா இன்னொரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு என்ன வழியோ
அதை பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருங்க. இந்த வாரம் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரயில்வேக்கு கைட் பண்றதுக்கு ஆளே கிடையாது, ரயில்வேனாலே தமிழ் மாணவர்கள் வரமாட்டாங்க, நார்த் இந்தியன் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் சும்மா நேரப்போக்குக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ் மாணவர்களா இருக்கட்டும், அவங்க வேற எந்த ஸ்டேட்காரங்களா இருக்கட்டும், யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க வேலைக்கு வருவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி மத்த எதையுமே பார்த்து நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். தமிழ் மாணவர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்லாம் இல்ல, நாம தான் ஒதுங்கி நிக்கிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு வேற எந்த பக்கமும் போக மாட்டேங்கிறோம். அதுதான் தப்பு. எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். சிலபஸ் வந்து சேம் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் தான். உங்களுக்கு புதுசா எதுவுமே கொடுக்க போறது இல்ல. நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சோமோ அந்த சப்ஜெக்ட் தான் இங்க வந்து எக்ஸாம் எழுத போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். NTPC 2025 கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், ஜேஇக்கு அப்ளை பண்ணிருக்கேன், டெக்னீஷியன் அப்ளை பண்ணிருக்கேன், SSC எக்ஸாமும் எழுத போறேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயருக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவா இருங்க. இந்த டைம் நான் குரூப் டி கிளியர் பண்ணிடுவேன், என்னோட போஸ்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க, ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.